அழகிய தமிழ் மக்கள் எவள் அடுத்த வீட்டுல இது இல்ல நான் பாட்டு பாட மாட்டேன். உன்னை கண்டா பாட்டுலாம் பாட மாட்டேன். வேற ஏதாவதுன்னா ஓகே தான். எரிச்சல் இல்லம்மா, பாட்டு படிச்சாலா தெரியுமா? வேற ஏதாவது உன்னை பார்த்து ஏதாவது ஒரு செய்ய. சரி, ஒரு கவிதை சொல்லு. என்னை பார்த்து கவிதை சொல்லு. இமயமலை இடிந்தாலும் ஏடோ சொல்ற லூசு பையல. இமயமலை இடிந்தாலும் பள்ளிமலை சரிந்தாலும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இது எனக்கு இன்னொரு கவி. என்னது கவி? முப்புளி இரியா தலை திங்கள், உன் நெஞ்சு செவ்வாய், உன் வயிறு புதன், உன் இடுப்பு வியாழன், உன் கால் வெள்ளி. ஆக மொத்தம் நீ ஒரு சனி. யார பத்தி பெட்டிக்காரி என்ன அவசரத்துல இருக்கிறாரு? உப்பு நீர் பாசனம், சுண்டக்காடு, சுண்டக்காய், சுண்டக்காடு, சுண்டக்காடு. என்ன பேரு ஒழுங்கா சொல்லு. உப்புளி குரூப். உப்புளி குரூப் நண்பர்கள் எனக்கு அன்பு வாய்ப்பு நுழையாத பேர்லாம் யாருக்கும் வைக்க சொன்னது. அன்புபடுத்தி கவலைப்படுத்தி அன்பர்களுக்கு நன்றி நினைக்கிற வணக்கம் வணக்கம் வணக்கம். சுண்டக்காடு அன்பர்கள் சார்பாக சுண்டக்காடு எனது சித்தி மக என் குழந்தையா ஜெயப்பிரியாவுக்கு. சித்தி மகனா தங்கச்சி ராக்கு இருக்கு பையல. லைட் போட்டா மரம் ஆயிடுமா? இப்போ வந்து என் பொண்டாட்டி நீ. குண்டு பையல, நீ எல்லாம் எனக்கு புருஷன் வந்து அம்மிக்குள்ள தூக்கி போட்டு நச்சே கொண்டு போய் பாத்துக்க. அதனால தான் நீ உன்னை தாலி கட்டாம ஓடிட்டு திரறேன். அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணாம பேசாம வச்சிருக்கீங்க. இஞ்சரே உன் ஜவுளியத்துக்கு நீ பேசக்கூடாது ஜெயப்பிரியா. ஒரு பேச்சுக்கு நீ உன் பேச்சுக்கு தான் சரி. என்ன நீ வச்சானாங்க இப்பாட்டாம. ஏண்டாடே ஒரு பொம்பளை நெஞ்ச பிடிச்சத சுண்ணாம்பா தின்னி மசுரை புடுங்கி நீ நெஞ்ச பிடிச்ச தள்ளுறா பாப்பா. உன் பேச்சு மாதிரி மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. ஏண்டா சால தள்ளுறான்னு சொல்லுவேன். சங்கத்துல நீ தான் காலையில வந்து ரிப்போர்ட் எழுதுவேன். எழுதி நான் 5000 கட்டி நீ அந்த காசை வாங்கிட்டு போய் நீ காம்பவுண்ட் சவர் எடுக்க. சங்கம் எங்கே வளர்ந்து போச்சு. என்னைக்கு படி விழுக போன்னு தெரியல, எவன் மண்டை உடைய போன்னு தெரியல. பாத்ரூம் அதோட உட்கார்ந்து இப்படியே இருக்க வேண்டியது. சரி, ஆள் தெரியாம மோதிக்கிட்டு இருக்கா. உன் சவுரியத்துக்கு தள்ளுறது இப்படி இது பண்றது ஆயி ஓ இல்ல அந்த சவுடா எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கப்படாது. சரியா? ஆம்பளை தலையில அடிச்ச மாதிரி பேரை சொல்லி போய் சொல்லாத. இல்ல இல்ல என்ன நம்ப மாட்டா. ஒரே மாதிரி தானே இருக்கும். பேசாம இரு. உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆமா இல்ல ஒண்ணுமே இல்ல. நீ சொல்ற மாதிரி உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். அப்ப நான் ஆம்பளையா இல்ல. நீ சொல்றதா உண்மை. நான் உன்னை திருஷ்டில எடுத்து போடா. என்ன செய்யறது? நீ சொல்றதெல்லாம் கேட்டாதே. விடுங்கக்கா, ரொம்ப பேசாதீங்க. டீசன்ட்டா பேசுங்க. விடுறி சேப்ரியா நீ போடி. போடி வாடின்னு சொன்னேன்னு வெச்சுக்க. அப்ப மட்டும் அகல வாயா. அப்ப மட்டும் வலிக்குமே. இது வச்ச மாதிரி இருக்கு. நானே உன் பொண்டாட்டியா? போடி வாடிங்க. ஆமா, ஏன் பொண்டாட்டி தானே. யாரு உனக்கு பொண்டாட்டி? நான் தான் சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ண போன புதன்கிழமை திரும்ப வர வேண்டியதா? அடுத்த நாள் பஸ் இல்லையாக்கு. இது உனக்கு தேவையாக்கு. அப்ப நீ தான் சொல்ற. சும்மா அஞ்சறா. நீ ஆங்கிறது ஊங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. நீ ஆங்கிறது ஊங்கிறது காலையில. என்னடா சொல்ற? அப்படினா அந்த வேலையில நமக்கு ஆகாது. பச்சை புள்ளைய உட்கார்ந்திருக்கு, ஒழுக்கமா பேசு. அது ஒழுக்கமா தான் பேசணும். என்னது? அது அந்த டயத்துல பண்ணக்கூடாது. எங்க அந்த திருக்குறளை போய் நீ சொல்லு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் தரனா? ஒழுக்கம் ஓபப்படு. ஐயா ஒட்டலக்கு முண்டையெல்லாம் சேர்த்துருக்கு. நம்மலாம் பேசுறாரு. சரி, உன் ஜவுளி எதுக்கு பேசாத? வா வர நீ பாரு. அத நான் நான் பாக்குறேன். அந்த வரம ஒரு பொம்பளைய கட்டி பிடிக்கறியா? எல்லாம் கட்டி பிடிச்சல பெரியதா? நீ யாரியா போத? ஆமா இந்தாரு. கட்டி பிடிச்ச பெரியதா? ஐயோ கல்யாணம் பண்ணிக்க போற ஆடவர் தவிர வேற யாரையும் நீ தொடக்கூடாது. அம்மா நான் தொடறேன். இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சல. நீ என்னைய கட்டி பிடி. திருப்பி கட்டினா செருப்ப கட்டிட்டாடி. நான் ஏத்துக்க மாட்டேன். மேல 2 பேரும் கோயிலுக்கு போ. கட்டி பிடி. இந்த வாயிலே முத்தம் கொடு. இந்த வாயில முத்தம் கொடுக்க நான் எர்த்து கம்பில கொண்டு போய் வாயை வச்சிருக்கேன். இல்லனா குஞ்சுல கொடு. ஏய் தோடா. பெரிய நீங்க மன்மத குஞ்சு. அந்த குஞ்சுல மன்மத குஞ்சுன்னு ஏன் சொன்னா? மன்மத வந்து ரொம்ப அழகா இருப்பாரா. ரொம்ப பேசாதடா. ரொம்ப பேசாடி. ரொம்ப பேச வைக்காத நீ. போடி. தினேதுரா. ஜெயவரியா. ஜெயவரியா இல்லடா, ஜெயப்பிரியாடா. அடி சிறுசிறுக்கறட்டு. அடி சிறுசிறுக்கறட்டு சிங்காரி. ஒட்டு வைத்து
வாத்தல 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 மைக்ல சொல்லுங்க மைக்ல. ஐயா மைக்ல பானிபூரி. என்ன பூரி? பானிபூரி. பானிபூரியா? அடாரே பானி கோலா உருண்டை. இடியப்பா இடியப்பா. பானிபூரி குழாயில சொல்லி இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஆமா வெளியில கத்துனா சத்தம் கேட்க மாட்டேங்குதாங்க. வெளியில கத்துனா சத்தம் கேட்க. ஏங்க ஆமா குழாய் ஏமா பானிபூரி கொண்டு வந்திருக்காரு. பானிபூரி அண்ணன். பானிபூரி முட்டை போண்டா. ஏய் முட்டை போண்டா சொல்லி யார பத்தி என்ன வார்த்தையா சொல்ற? அந்த ஆளு என்ன திட்டாரியா? திட்டறமா? முட்டை போடுன்னு சொல்றாரு. முட்டை போண்டா. இதுவே ஒழுங்கா வாயில வரல வியாபாரம் பண்ணாலும் அப்படியே அப்படி சொல்லாமா பானிபூரி வியாபாரிமா. மைக்ல சொல்லுங்க. ஹலோ. ஏய் இங்க இருக்கடா மைக். அது பழைய மண்டை மைக்குன்னு பார்த்தேன். வாயே கரெக்ட்டா ஒளிபெருக்கில வச்சு பக்கத்துல வாங்க. அஜா அந்த புள்ள எப்படி எடுத்து வாயில வைக்குது? வாயை முறா. எல்லாம் எப்பறா பொளைக்க போறானீல? பானிபூரி. எவ்வளவு சத்தமா கேக்குது. அடுத்து சொல்லுங்க. துக்கு காபி. என்னது? அடுத்து இன்னொரு சொன்னீங்களா முட்டை போண்டா. முட்டை போண்டா. நல்லவேளை ஒழுங்கா கேட்டுச்சு வேற மாதிரி போண்டாவா? எனக்கு வேற மாதிரி கட்டல. பானிபூரி வச்சிருக்கீங்களே அதுல இது ஊத்துவோம்ல அது எங்க? அம்மா அதே உங்கள்ட்ட இருக்குல. என்ன ஊத்துறமா முகரைய பாரு முகரைய என்னடா சொல்லிக்கிட்டு கேக்குறக்கு பயல. பூரி கூல் ஊத்துறதுக்கு உள்ள இருக்குங்க. பூரி கூல் அண்ணே ஊத்துறதுக்கு பூரி கூல். அம்மா ஊத்துறதுக்கு ரெடியா வச்சிருக்காரு. நீங்க கேட்டீங்கன்னா அம்மா கேட்டீங்கன்னா பானிபூரி உங்க கிண்ணில வச்சு. ஆமாமா மனுஷனா நீ சாப்பிட வந்தா நீ தான் எங்க உங்க கடை பேர் என்ன? கடைக்கார பேர் என்ன? மாரி செல்வம். மணியண்ணே பானிபூரி. மாரி செல்வம் பானிபூரி. வாழ்க மணியண்ணே. மருதமணி. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. பூரி இங்க இருக்கு கிண்ணம் எங்கண்ணே இருக்கு? இன்னும் அண்ணிட்டே இருக்குடா. ஏய் மூஞ்சிய பார்த்து பேசியா எங்க பார்த்து பேசிட்டு இருக்க? இல்லம்மா அவன் எப்பவுமே அவன் குனிஞ்சதால நிமிர மாட்டான். பார்வை மேலோட்டமாவே இருக்குது. மாரி செல்வம் பானிபூரி. மருதமணி கடை மருதமணி ரசக்கடை. கொடூரமா மணி இதுல வயித்தட்டு மணி. ஹலோ எறும்பு அடிக்குதா? அண்ணே அங்கன கடந்த எடுத்து வந்தான். எறும்பு மண்டையில கிடைக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட. நல்ல வேளை ஏன் மண்டையில அடிக்க உனக்கு. ஏ என்னமோ அண்ணே சொல்ல விடுறா. ஏன்டா வாய புத்துற? அரே அவன் சுத்த தமிழ் பேச உனக்கு தெரியாதா? ஏங்க அவர் என்னமோ சொல்ல வந்தார்ல என்னது? அது சொல்லப்படாது. மண்டையிலே ஏதாவது சண்டை என்ன சொல்லுவாங்க நம்ம? என்ன சொல்ற? தாய் வெளுக்காத பொய்யக்க புள்ள அடுத்த உரக்கவல்ல தாய் வெளுக்காய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ தலைவா பாத்தல பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் கையடிச்சு. ஏய் கையா பொம்பளை அண்ணே யாருக்கு நன்றி சொல்றது? யாருக்கு? அண்ணன் மணி அண்ணன் மணி அண்ணன் நாகராஜன். ஆமா ஒளி அமைப்பு நாகராஜனுக்கு நன்றி சொல்றதா இல்ல மலமட்டி கிராமத்தினருக்கு நன்றி சொல்றதா? அம்மா இல்ல இந்த பொம்பளை பிரார்த்தனை நாடா வச்சிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்றதா? யாருக்கு நன்றி சொல்றது? ஐயோ ஆயுத பூஜை அங்கே இருக்கா? டே தலைவா சட்டத்துக்கு கிளம்பிவாடி எதை பார்த்தேன்? எதா பார்த்த? நாக்க பத்தி எடுத்துருச்சு. அம்மா மறுபடியும் காமிமா அப்பதான் நாக்கு உள்ள போவோம். எதனா காமிச்சு சொல்லுங்க. நாக்க காமிமா மச்சான் இங்க திரும்புங்க. இல்லடா உனக்கு தம்பி இது என்ன யாஜிரா? ஜனப்பிரியா. ஏய் ஜனப்பிரியா. ஏய் வேலைக்கு நல்லா இருக்கும்டா. டேய் பிரிச்சு போடு. நீ என்ன செய்ய வரியாங்கறது ஜனப்பிரியாங்க நீ பேச. செஞ்சு முடிச்சவனா தான் ஜன. டேய் கைய கட்டாதடா. அண்ணே ஜெயப்பிரியாவுக்கு கொண்டையே திரண்டு இருக்க. அண்ணே கொண்டைய ஏய் அண்ணே நம்ம சொல்லட்டும்டா. கொண்டைய கடிக்கு இங்க வா. ஏய் கொண்டைய கடிக்கல. அண்ணே பெரியவுக்கு கொண்டைய தண்டி இருந்தா கொண்டையே திரண்டு இருந்தா. ஐயோ சொல்லு தலைவா. ஐயோ சொக்கா. என்னமா என்ன ஏக்கிற? ஏத்திட்டு போட்டி அடிக்கீல. என்னமா என்ன ஏக்கிற? வெட்டி பொட்டியா பாக்குறே.
நான் கிட்டி தான் அடிக்கிறேன். ஏங்க அவரே ஆடுறானா இல்லன்னா ஒரு பக்கம் ஆடுறானா? நம்ம ஆடுவாங்க. நீங்க அவர் ஆடுறாரா அதே மாதிரி பண்ணீங்க. நீ போடுற. அந்த அண்ணனை பார்த்தோம் உங்களை பார்த்தா ஞாபகம் வந்துருச்சு. அது என்னமத்துல ரெண்டு பேரும் ஒரே இந்த பின்னாடியும் பாருங்க. ஐயோ ஐயா என்னத்த விளையாட காத்து இனிமே பாவாடை சட்டை போட்டு வந்துரும் பிரச்சனை. அடி சட்டத்துல கிளம்பி ஆடி. தலைவா தலை எக்கிறதா தலைவா எப்படி கையடிக்குது? ஐயா அப்படி சொல்லாடா. ஏ பாசானே ஜி அலமர அலமர அண்ணே சாரி கேசி ஒண்ணு முண்டை சாப்பிட்டு செமிக்கல அவளை. நீங்க வரையில என்ன சாப்பிட்டீங்க? நீங்க வரையில என்ன சாப்பிட்டீங்க? நேத்து போட்ட மைச்சட்ல கண்டாலும் திணறனா. இன்னைக்கு கருப்தாமி மாட்டம் 8 சுதுல பாடுறா. காது என்ன மைக் அந்த மாதிரி இருக்கு. மைக்கு நல்லா வைக்க விட்டே கண்டா வாயில வச்சது மாதிரி இருக்கு பாருங்க. ஏன் அது மட்டும் இல்லையா? நேத்து மேல எப்படி இருந்துச்சு? உள்ள உருண்டதெல்லாம் உடம்பெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. சூப்பர். இந்த மைக்குடா அந்த மைக் இல்லடா. அங்க போங்க அங்க போய் நின்னுங்க. பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுங்க. பாட்டு பாடவா? ஐயே இது அந்த 7:45 பாடுவாயில. பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி ஜெயபிரியா. என்ன போங்கற. ஜெயபிரியா போ அப்படிங்கறாப்ல. அண்ணே பாடுறா பாடட்டும்டா. எங்கடா போ சொல்றாரு? பஞ்சவர்ண பச்சை கிளி எதுக்குடா ஒத்தையால அடிச்சிருக்க? அதெல்லாம் பிரிச்சு போடுவா. ஏய் கிறுக்கு பையல ஓபி அடிக்கறியான்னு கேட்டேன். அத மட்டும் நான் ஏய் ஓபி அடிக்கறியான்னு கேட்டேன். இங்க வந்து போற. அப்படி கேட்காதம்மா. நாளா ஏன் கைய மேல மேல வச்சு பொத்திக்கிற? நாளா சும்மா இருக்க என்ன? சும்மா ஓட்டியா? ஏய் காவாடி பாரு என்னடா சொல்லிட்டு மச்சான். மறுபடி கேளு. ஐயா கரு ஏய் நீங்க ஓபி அடிக்கறீங்க. ஐயா சந்தோஷம் தாங்க முடியல. என்ன கேட்டப்ப நான் இவ்வளவு சந்தோஷப்படுறாரு? அப்படியா கட்டியா? ஐயே என்னே ஓபி அடிக்கறியான்னு கேட்டேனே. அண்ணே அண்ணே கார்த்தி அண்ணே. அண்ணா நோட்டா ஓட்ட வச்சுக்க. அண்ணே என்னல டேய் போடா நோக்கால வலிக்குது. அண்ணே வெண்ணேன்னு. அண்ணே அப்படி சொல்லாதீங்க. டேய் சுருக்கப்பட்டு விடுடா. மச்சான் அப்படி சொல்லாதீங்க மச்சான். நீ நல்லா மச்சான் ஓடுடா. இங்க வாங்க மச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஆடுவோம். நீங்க இங்க வாங்க. ஆடுமா? அதாடி என்ன ஒடிம்பி. அங்கங்கே பச்சை நரம்பி அதாடி என்ன ஒடிம்பி. அதாடி என்ன ஒடிம்பி. தலைவா அங்கங்கே பச்சை நரம்பி. தலைவா தலை எக்கிறதா தலைவா இந்த அத்தாரு என்ன உடம்பு பூவால அப்படியா? ஐயோ பக்கத்துல பாம்பு. அடே சிங்கினா சிங்காடியா சிரிச்சா நத்தியாடியா? அந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது. எப்படின்னு பாட்டுல தப்பு தப்பாவே பாடுறாரு. இல்லைன்னா சிங்கியாடி இல்லைன்னா கையாடி. என்னது இது புரியாம என்ன நீ உங்க ரெண்டு பேரும் ரகசியமாவே பேசிக்கிறீங்க? ஆமா, நேத்து- எனக்கு மட்டும் சொல்லி கொடுக்கவே மாட்டேங்கிறேன். நீ நாளைக்கு வா நம்ம ரூமுக்கு. இப்ப எப்படி கையடிக்குது? அடி கையடிப்புல நீ ஒன்ன மாதிரி. என்னங்கடா பேசி தொலைறீங்க ரெண்டு பேரும்? என்னடா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க? மருதமணியா குக்கா பிராஞ்சி வாட குபீர்னு அடிக்குது. இங்க வருது வாட ஊர்க்கா. ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? பிராந்தின்ற அவன் ஊர்கான்றியா? அப்ப எனக்கு என்ன தெரியும்? ஊர்காண்டி தொட்டுக்கிற பாக்குற. பேப்பர் வந்து வரட்டும். அண்ணே வேளாங்குடி வேளாங்குடியில வேளாங்குடி வேளாங்குடி ஏஎன்ஏ வடமாடு. ஏய் படிக்குது விடு. யார மாடுங்கற? மாடு பொடி மாடு. ஏய் போ விடுங்க. ஏதோ கண்ணும் தெரிய மாட்டேங்குது. வடமாடு குழு சார்பாக எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக
டேய் 100 தான் போட்டிருக்கு. பெருமையா சொன்னதுனால என்னடா இல்ல ஒரு முட்டையை காணாம நம்மனா அவங்களுக்கு திருப்பி சரி 1000 ரூபாய் கொடுத்தாருல 100 ரூபாய் நீ வச்சுக்க எங்களுக்கு பாதி காசு கொடுத்துரு. உனக்கு 100 ரூபா தரேன் வரையா? எங்கடா கூப்பிடுற? பாரு மோரே இங்க மருதமணி சும்மா நீ பாட்டுல 100 ரூபாய் கேக்குற. ஏண்ணே சும்மா ஏன்டா அப்படி பண்ற? என்னண்ணே அதுக்கு சும்மா 100 ரூபாய் ஒளந்தற போடு வர்றா. இல்ல என்கிட்ட இருக்கு 100 ரூபாய் நான் மோரே பாரு நான் 40 ரூபாய் கேட்கலாம் இருக்கேன். சாப்பிட குடிக்கு மோகரே போய் என்னடா கேக்குற? எனக்கு இருக்கு போய் மோரே பாரு மோகரே. நம்ம ஆம்பளை அசிங்கப்படுத்துறியாடா? 42 ரூபாய்டா கொடுக்கலாம். என்ன படிச்சு பாத்தியா பாத்து ஐயா எனக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்திய இதே மறுபடியும் சொல்லிடு. மாலை அணித்து அங்கு என்ன தெரிகிறது? ஒண்ணுமே தெரியல. அதான் பார்த்தா கீழே என்னமோ தொங்குதே. அம்மா கீழே தொங்குற இது வாழைத்தண்டு. இத கேக்குறியா? அது இல்லங்க கீழே கேப்ல எடுத்து பாரு முதவி எங்க? அது உள்ள ஒரு கேப் வெளிய ஒரு கேப். அண்ணே அது உனக்கு அளவு காமிக்கிறது. மணி அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னே. இது வந்து அளவுடா. கருப்புலாம் தொங்கு. மணி அண்ணே சந்தேகத்தை தீர்த்து தொலைனே. சந்தேகம் இந்த மாலை ஆம்பளை மாலையா பொம்பளை மாலையா? இந்த மாலை ஆம்பளை மாலை இல்லாம பொம்பளை மாலை இல்லாம ஏங்க மாலையில ஆம்பளை மாலை பொம்பளை மாலை இருக்கு. அது எப்படி பொம்பளை மாலை எப்படி இருக்கும்? தம்பி கேக்குறது நீ கேக்குறியா? தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இத்தனை நாளா நான் இருக்கேன் எனக்கு சொல்லி கொடுயா. உனக்கு தெரியாதானே? எனக்கு தெரியாதுயா. தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆம்பளை மாலை எப்படி இருக்கும் பொம்பளை மாலை எப்படி? ஐயோ பாவம் பச்சை மண்ணா இருக்கியே. ஆமா ஆமா அத்தான் அத்தான் நல்லா ஐயோ மணியத்தா நான் சொல்றது காதுல வாங்களே. மணிய மணியத்தான் அவர் எந்த சொல்ல போறாரு? என்னமா வச்சிருக்க மாதிரியே பேசுறீங்க. நான் என்ன பண்றேன்? தோடு குள்ளநாடு ஆட ஆன மணி அண்ணே பொம்பளை மாலை இந்த மைக்ல வாய வைங்க. பொம்பளை மாலை எப்படி இருக்கும்? பொம்பளை மாலைன்னா முழுக்கட்டின்னு இருக்கும். பொம்பளை மாலை ஆம்பளை மாலைன்னா குஞ்சு தொங்கும். குஞ்சம் தொங்கும். இது ஆம்பளை மாலை. இது இல்லைன்னா பொம்பளை மாலை. அது ஆம்பளை இல்ல முழுக்கட்டின்னு அதுதான் பொம்பளை மாலை. இதெல்லாம் போய் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கேன். எங்க நாட்டுலடா? இதுல திருப்பத்தூர் நாட்டுல லேடிஸ் மாலை எப்படி இருக்கு? முழுக்கட்டின்னு அம்மா வெளிநாட்டுல படிச்சதா திருப்பத்தூரா? நம்ம 2 பேரும் கையடியா எடுத்துக்கிறோம். என்ன செய்ய நம்ம நிலைமை? வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தேன் தம்பி. காசு கொடுத்தவங்க நன்றி 100 ரூபா காசு. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? வெளிநாட்டுல போய் படுத்திருக்கீங்க. எங்க நீ படுக்க விடுற? இங்க படுப்போம்னு நினைக்கிறேன். படுக்க விட மாட்டேன். நீங்க படுத்துட்டாலும் புள்ள குழந்தையா இருக்கு. எங்க எனக்கு ஏன் இருங்கடா நான் சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அவங்க தூய்பட மிதிப்பாக போறா. அவ வீட்டுக்காரர் டோல்ல விளாக்குறேன் 60 கஞ்சி வச்சிருக்கேன். பெரிய மாமகளே வா. இது பெரிய மாமகளே. என்னடா 60 பெரிய என்ன அத்தான் முறையை மாத்தி விட்டீர்கள்? அத்தான் அவன் டோல்ல செத்தான். ஐயோ இந்த காதை சொல்லவே விட மாட்டாச்சோ இருக்க. எனக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்திய அண்ணன் தொரபாண்டி அவர்களுக்கும் எனக்கு அன்பளிப்பு வழங்கிய வடமாடு குழு சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களை எல்லாம் ரசிக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கு அதில் என் தம்பிக சொல்றாங்க அண்ணே நாங்க இருக்கோம்ண்ணே. உண்மையில ரொம்ப நாங்க ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். எனக்கு ஆண்டையும் கொடுத்த வாரம் இளைஞர்கள் வந்து நாங்க இருக்கோம்னே எதுக்கும் கவலைப்படாதண்ணே அப்படின்ட்டு எனக்கு இந்த மக்கள் ஆதரவு இருக்கும் வரை இந்த கருப்பர் ஆசி இருக்கும் வரை அந்த ஆண்டவன் இளைஞர்கள் பூரா எங்களுக்காக சாம்பிராணி கருப்பு ஐயா உரங்காப்புளி கருப்பு ஆசி இருக்கும் வரை இந்த இளைஞர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளை வாழ வைக்கிறது இளைஞர்கள் ரசிகர்கள் உயிரா இருக்கக்கூடிய காரணமே இளைஞர்கள் தான். இன்னைக்கு உண்மையிலே நான் சொல்லணும்னா ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் மக்கள் ஆதரவுனால வைகாசி 30 வரைக்கும் எங்க 2 பேத்துக்கு தேதி இல்லை. இல்ல எல்லாரும் கேட்குறீங்க தேதி இருக்கான்னு கேட்குறீங்க. எங்க இருவருக்கும் மக்கள் ஆதரவுனால இன்னையிலிருந்து வைகாசி 30 வரைக்கும் எங்களுக்கு இடையில்லாம நாடகம் கொடுத்துருக்குறீங்க. இந்த கருப்பு எங்களுக்கு மக்களோட ஆதரவுனால எங்களுக்கு நல்ல ஆசி வழங்கியிருக்கீங்க. எங்களை எல்லாம் ரசிக்க வந்திருக்கக்கூடிய வெளி கிராமத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்திலிருந்து வெளிநாட்டில இருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்கள் தான் ரொம்ப அங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க. காவல்துறை அதிகாரி நாட்டை காக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சொல்லலாம் கேளுங்க. ஹெல்மெட் மாட்டுங்கன்றவங்க மாட்ட மாட்டேன்றீங்க இளைஞர்கள். அவங்க மாட்ட சொன்ன அவன் மாட்டாம வேலைக்கு போய் மாட்டிக்கிட்டேன்.
ஆமா அப்புறம் அப்படித்தான் செய்யணும். அங்க மாட்டி என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுக்காக நம்ம இல்ல அங்க போய் ஹெல்மெட் மாட்டி என்ன பண்ணாங்க? அங்கதான் அங்க வேலைக்கருவில தானே கச்சா 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 அவன் தான் உன்னை கெடுத்தது. தள்ளுங்கப்பா அள்ளி தள்ளுங்கப்பா. கிண்ணா 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 பண்ண நீ படினே நான் காசை வாங்குறேனே. காசை கொடு. எடே காசு. சேவனிப்பட்டி எம் சத்திய சோதி. அதுக்கடுத்து என்ன பாடி? எனக்கு தெரியலப்பா. நம்ம இளைஞர் சொன்னா சரிதே. நீங்க இவன் தானே உன்னை கெடுத்தது. மக்கள் திருப்பே மகேசன் திருப்பின மாதிரி நமக்கு அவன் கொடுத்து பிரிச்சுக்கிட்டு இருக்க. நம்மளுக்கு எப்பெல்லாம் கொடுத்து கற்பண்டியாடா கொடுக்குறியா பாரதி பார்த்து இருந்துக்கா. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவரும் நாவினிப்பட்டி சத்திய சோதி நாத்திய என்னன்னு பாத்தீங்க? மேல கீழே தள்ளி விட்டுறாதம்மா. தள்ளி விடுவேனாங்க. நீ தள்ள மாட்ட நான் தள்ளி விட்டுருவேன். நீங்களும் எப்ப பண்றீங்க தள்ளுறதுக்கு? தேவனிப்பட்டி சத்தியசோதி நாச்சியார் வடமாடு வெள்ளைக்காலை சார்பாக எனக்கு 100 ரூபாய் அனுப்பி வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. அஞ்சது வணக்கம். நான் போய் அண்ணன் மணி என்ன எடுத்து கொடுத்துருந்தாங்க. இளைஞர்கள் சார்பாகவும் கிராம மலமட்டி கிராமத்தர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவர் ஒரு கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் இருந்தது வச்சுதான் நாங்கள் இவ்வளவு துளைக்கு என் முகம் தெரிஞ்சது, உலகம் பூரா தெரிஞ்சது. காரணம் சொன்னா இந்த யூடியூப் சேனல் வச்சுட்டேன். அதை வச்சுட்டே நல்லா இருக்கும். எங்கே வெளிநாட்டுல திருமயத்துல தான் கேட்கறாங்க. எங்க வெளிநாடு திருமயம் தானே உள்ளூர்னா திருமயம், பக்கத்தூர்னா பக்கத்துண்டா சிங்கப்பூர், வெளிநாடுனா திருமயா, வெளிநாடு திருமயம். ஐயா காசு கொடுக்க வர்றாரு. வாப்பா வாப்பா. மயன்னு சொன்னேன், மகள்னு சொல்றேன். மருதமணி மகன் சொல்லப்படாது, மருமக மகன் சொல்லி முறைய மாத்தி இருக்கக்கூடாது. அது மருமகா? அப்பா அது நம்ம அண்ணனாப்பா. அது மகளாப்பா. ஒரு தரம் சிரிச்சா இருக்கிற நோய் போயிடும், ஒரு தரம் துன்பப்பட்டா இருக்கிற நோயெல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னு என் நண்பர் கூட என்கிட்ட சொன்னார். படிச்சிருக்கோம் வந்திருக்கோம். அருமையான சிரிப்பு கலைஞர்கள், அருமையான சிரிப்பு கலைஞர்கள். சிரிக்கணும், வாழணும், சந்தோஷமாக கூடி வாழணும். இதை தவிர நமக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? அருமையான கலை, அருமையான கலை. எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போறோம்? மயனுக்கு முதல்ல கொடுத்தாச்சு, மருதமணிக்கும். அவர் மயன், அவர் மகளா அத்தாச்சியான்னு தெரியல. இவர் மயன். அவங்க அது உங்களுக்கு மகப்பா, நீ எனக்கு மாமா. போன தவணை மருதமணிக்கு வந்திருந்த கலைஞர்கள் தான். அப்பா ரெண்டு அண்ணன் என்ன பண்ணுவாங்க? நாங்க நாடக கலையை ரொம்ப விரும்புறோம். அவர் அப்பா இல்ல மாமா, தாய் மாமா, பொண்ணு கொடுத்தவர். அவங்க கலைக்கு நம்ம இடைஞ்சலா இருக்கல. நன்றி நன்றி, உங்களுக்கு எல்லாம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மருதமணிக்கும் மகளுக்கும். மகளா மருமகளா? ஐயோ என்னடா பழக்கம் இது? போட்டு இந்த நசுக்கு நசுக்கு நீ நசுக்கு வண்டியில நல்லவா. அன்பு அப்பா சார்பாக 2 வாரத்துக்கும் 100 ரூபா எடுத்துக்காரு. அவர் 500 ரூபாய் கேட்டதுக்கு 3 வாரத்துக்கு நமது மலம்பட்டி பெரிய கோணர் அவங்க வந்து இந்த 3 பேருக்கும் நடிப்பு திறமையை பாராட்டி ஊர் சார்பாகவும் அவர் சார்பாகவும் ஒரு 500 ரூபா கைதட்ட மாட்டீங்களா? என்னங்கப்பா 500 பெருசல்ல, 100 பெருசல்ல, 5000 1000 பெருசல்ல. அப்ப அந்த 500 ரூபாய் வாங்கி ஏடு கொடுப்பா. இந்த கைதட்டு நீங்க எல்லாரும் காட்டினீங்கன்னா அதை விட எல்லாத்தையும் மிகுந்த பெருசு. அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க. அவங்க நாடகத்தை நீங்க பாருங்க, அப்புறம் பார்க்கலாம், சிறப்பா இருக்கும். எப்ப எங்க கூடவே வாப்பா, ஒன்னா போவா, நம்ம எல்லாம் சேர்ந்து. அவன் கொடுக்க மாட்டாப்பா, காசு 500 ரூபாய் வச்சுக்குருவேன். எனக்கு உள்ள கட்ட அடிப்பியாப்பா. வாங்கப்பா எல்லாம் ஒன்னா போ. நல்ல கட்ட நாட்டு கட்ட மதமானியோ மாட்டி கட்ட. குடும்பசாமி இருடா. ஏண்டா டே எப்போதும் அவன் தானடா அழுவான், நீ ஏன்டா அழுகுற?
ஏன் என்னடா பண்றீங்க? நீ ஏன்டா விர்றா விர்றான்னு கத்துற? டேய் சகல, இங்க வாடா. எப்போதும் அவன் தானடா அழுவா, நீ ஏன்டா அழுத? ஏடா செஞ்ச? ஏன் வந்தாயா? அந்தால என்னையா பண்ண? ஐயா யாருப்பா அது? உரி 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 உரி. இல்ல வடிவேல் சார் ஒரு படத்துல மேல உட்கார்ந்து பண்ணாரு அது மாதிரி. நீ என்னத்தையோ புடிச்சு விட்ட. நான் என்ன செய்யறேன்றது என்னோட இளைஞர்கள் பூரா தெரியும். படுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருப்பேன் மறந்து. கொட்டைய பாக்கும் கொட்டைய பாக்கும். வண்டியில நல்ல வரும், வண்டியில நல்ல வரும், வண்டியில நல்ல வரும், நல்ல வரும், வண்டியில தலைவா. அது என்ன டான்ஸ் தலைவா? அப்படி இல்ல, அது வேற மாதிரி. அங்க நின்னுங்களே. அது வேற மாதிரி இருக்குது. அது வேற மாதிரி இருக்குது. செல்ல அண்ணே அத்தாச்சி சொல்லி தரேன் நான். ஏய் கையே கட்டாரா? வண்டியில நல்ல வரும், வண்டியில நல்ல வரும். வீட்டுல அரிசி ஊறப்படுறதா அழுட்டுவாங்க. ஏன்னு சேப்பிரியா அப்படி ஆட்டி போறோம்டா. என்ன குண்டிக்கா இது என்னையா வித்தியாசமா இருக்கு? குண்டியா அண்ணே அண்ணே நான் தான் கார்த்திக் ராஜா படுத்துக்கேன். தொடாதடா நீ. உள்ளா குத்துறா உங்க ஐயா. ஏய் நகரியா நகரியா வந்து நகரியா. அது ஏற்கனவே காஞ்சி வைதா கிடக்கும் போது குஞ்சில் பாயுது. குண்டியை தொட்டவனா சாமியார். 500 ரூபாய் அன்பை பெருமைப்படுத்திய அந்த அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்னை கலந்த வணக்கம். யார் வந்திருக்குது? இது சாப்பாத்துல வந்திருக்காங்க. யார் வந்திருக்குது? சும்மாவே கண்ணு தெரியல. யார் வந்திருக்குது? என்ன தெரியுமா? ஏனி சிரிக்கிறீங்க? என்ன மட்டும் படுக்கப்பட்டு சொன்னாயில அவன் என்ன தெரியுமா? என்ன பண்ண புடிச்சான் தானே? இல்ல நீ திரும்ப வேற சொல்லி காமிக்கிற. ஜேஜிபி ஆபரேட்டர் பொன்னையா வளையங்குளம். எந்த வளையங்குளம்பா? நம்ம காரியாட்டி வளையங்குளமா? பக்கத்துல இருக்கு. புதுக்கோட்டை மாதிரி வளையங்குளமும் நிறைய இருக்கு. ஜேஜிபி ஆபரேட்டர் பொன்னையா வளையங்குளம் சேர்ந்த அண்ணார் அவர்கள் எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் 102 ரூபா. ஐயோ ஒரு ரூபா குறையா சொல்லிட்டானே. அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி. நன்றி வணக்கம். வண்டியில் நல்ல வரும். கருமத்தை முகரே. ஐயோ தலைவனுக்கு மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஆஹா மாசே மாசம் ஆளான பொண்ணு கட்டிப்பூ
மூடி கட்டி போடிடா கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் தேவையாது தேவையாது ஏன்டா அப்படி இருக்கேடா ஐயோ ஒரு என்ன அடிச்சு கொண்டு போறாங்க எந்திரா பாவா நீ தான் பெருமையா சொன்ன என்னைய போட்டு வச்சிருக்காருன்னு அப்புறம் போய் எதுக்கு அவர் கொலைகேஸ்ல உள்ள போறாரு ஒண்ணு உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணது தப்பா என்ன ரொமான்ஸ் பண்ற நீ அவனை மட்டும் கட்டி பிடிக்கிற அவனை கட்டி பிடிச்சா நீ என்னடா அப்ப நீ எதுக்கு தானே வந்திருக்க நல்லவேளை நெஞ்சு வலிக்கணும் தெரியா போச்சுடா டேய் சகல நீ எதுக்குடா வந்திருக்க அரிய கம்மக்கார ஓரத்தில் கண்ணத்தா நல்லா பாருங்க திஸ் இஸ் லவ் என்ன நல்லா பேசக்கூடிய நாரதர் நல்லா அடியெல்லாம் பெரிய அடியர் அவங்களாம் நம்மள காலையும் பெரிய ஆளுகளா நம்மளே ஆடிக்கிட்டு இருக்க கூடாது நம்மளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கணும் உங்க ஆதரவு இருக்கணும் வந்திருக்க நடிகர்களும் ஆதரவு கொடுக்கணும் 10 பேர் சேர்ந்தாத்தே நாடகம் தட் இஸ் பாயிண்ட் காதுல பூ ஊத்தணும் காதுல பூ ஊத்தணும் போய் பாரு எனக்கு பூ இல்ல எனக்கு பூ அதனால எனக்கு காதுல பூ வைப்ப நீங்க என்ன பண்ணீங்க அம்மா பொத்திட்டு என்ன இருக்கு சொல்லியா இல்ல நான் பொத்தி நீ பொத்து நீ தோற நீ மூடு நீங்க மூடுங்க திறங்க ஏதோ நான் கலட்டுறேன்டா எல்லாரும் கலட்டுங்க ஹலோ இங்க இருங்க பொத்து நீ கைய மேல வை யூ கண்டினியூ கைய மேல வைப்பியா மே கண்டினியூ கலவாணி பயலே சுப்பையில கைய மேல வைப்பியா மேல இல்லடா பிரியா அவங்க 2 பேரும் வைப்பாங்க நான் எங்க வைக்கிறது பிரியா ஓ பிரியா தலைவா என்ன அண்ணனை கூட பார்க்க மாட்டேன் மண்டைய பொளந்துருவேன் இந்த மாத்திர ஏய் தாய் புரிய பத்தியா இங்க வா நீ தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு பாட்டை இப்படி பாடுறிய நான் என்ன செய்வேன் பாட்டு அப்படி வராது இல்ல அப்படி வராது எங்க பாடுங்க ஓ பிரியா பிரியா அது பிரியா பிரியான்னு வருவியா உங்களை நான் காதல் பண்ணாங்க காதல் எப்படி தெரியுமா காதல் பண்ணி என்ன பண்ண போறீங்க திஸ் இஸ் லவ் நான் ஒரு விஷயம் சொல்லவா நான் ஒரு விஷயம் சொல்லவா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி எப்படி ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கே சரபம்பு நீங்க எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க கொடுமடா கடையில கண்ணூரியா முட்டைய கொண்டாந்து இருக்காங்க யாரு தம்பி ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லவா இந்த ஆளு குண்டா பயங்கரமா இருக்காரா நீங்க ஒல்லியா பயங்கரமா இருக்கீங்க உங்களுக்கு எப்ப பாத்து கொடுத்தா ஐயோ இது மிக ஆபத்தான மிருகம் ஒண்ணும் தெரியும் இரு அவரு தகந்து எம்ஜிஆர் மாதிரி கலரா இருக்காரு நானு அம்மா நீங்க கண்ண கரையில கருவட்ட மாதிரி இருக்கீங்க எம்ஜிஆரை பாத்திருக்கியா உன்னை இத கடிச்சு கொண்டு கழுத்துல 10 பவுன் சங்கிலி போட்டிருக்காரு பாருங்க அண்ணே மாலை கண்ணா இருப்பா அவர்கானே அது மட்டும் இல்ல ஜீன்ஸ் பேண்ட் எப்படி போட்டிருக்காரு பாத்தீங்களா கையோடு பாரு ஏய் என்னது ஜீன்ஸ் பேண்ட்மா அதனால நீ உடம்ப குறைச்சா நல்லா இருக்கும் ஆமா, ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்புறம் ஒருவேளை நீங்க நாளைக்கு நீ கட்டி பிடிக்கிற அப்புறம் என்னை வளைச்சு தான் வாழ்ற மாதிரி தம்பி இருக்கும் முடிஞ்சாயா முடிஞ்ச சட்டி பால வாங்கிடவா ஏய் சின்ன சிறுசு பேசிட்டு இருக்கு ஓரமா பையா கேட்டு பாரு நீ எங்க தேடிக்கிட்டு இருக்க உன் முகரை பாரு என்ன தெரியல சொல்லுங்க அத்தான் நீங்க விரும்புறீங்களா நான் விரும்புறேன் நான் எப்ப ஏய் என்னைய விரும்புறீங்க மா அண்ணே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நான் பக்கம் அண்ணே நாகராஜ் அண்ணே
இனிமே நாடகத்துக்கு போடும்போது எங்க முழுவத்தையுமா போடணும். அப்பதானே நாங்க போடலாம். நல்ல கட்டடா அண்ணே நாகராஜ். நல்ல நாடகம் பேசணும்னு சொன்னா அண்ணே நாகராஜ் அண்ணே. ஒளி மணி ஒளி அமைப்பு நாகராஜ உரிமையாளர்கிட்ட கொடுங்க. நல்ல முறையில் எங்களை மாதிரி ஆளுகளை போட்டு போட்டு ஏண்டா நீங்க 3 பேரும் போடுவீங்க, நாங்க 4 பேரும் என்னடா பண்றது? பஸ் ஸ்டாண்ட்ல நான் உங்களை காதல் பண்ணேன், காதல் பத்திமா என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பையன் பின்னாடி உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். ஓ மை காட். திஸ் இஸ் லவ். லவ்? வாவ். சிசி லவ்ண்டா உங்களை ரொம்ப விரும்புறார். நீங்க நீ விரும்புறீங்களா? தும் சே பியார் கர்த்தே. மைக்ல சொல்லியா? தும் சே அப்படினு சொன்னா வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிடுவாராம். தலைவட்டா. என்ன வேலை? காங்கிரட் போட. பிர்கோ டிகோ. நீ சிமெண்ட் முடியே பிரிச்சிருவியா? சிமெண்ட் முடியே பிரிச்சு அவரை வாயில அடிச்சு விட்டுறணுமா? சிமெண்ட் முடியே பிரிச்சு வந்தா அவர் வந்து வேலையை பார்த்துக்குவார். தண்ணி யாரு ஊத்துறது? ஜிக்ரோ மக்கோ. சிக்ரோ மக்ரோண்டா 2 தடவை செய்வாராம். அவ்வளவுதான் சேருது. 3வது வாட்டி நான் வருவேன்டா. ஒன்னே சொல்ல சொன்னா ஏங்க ஒரு நாளைக்கு 2 தடவை வேலை பார்த்தா எப்படி கட்டடம் கட்டுறது? நீங்க எத்தனை தடவை பாப்பீங்க? அவர் 2 தடவை வந்தா நீ எது கவலைப்படுற? நான் வந்து ஊடமாட ஒத்துழைப்பு. அண்ணே நான் மெத்தடா வரேன் தெரியுமா? என்னத பேசுறீங்க? இந்த பாடலும் எனது நான் தயாரித்து நான் பாடிய பாடல் பல லட்சம் பில்லியன்ஸ் பார்வையில் கடந்த பாடல். சரி நாங்கள் திரும்பிக்கிறேன். எனக்கு ஒரு 500 ரூபா மட்டும் கொடுங்க. ஏங்க இங்க இருங்க, நல்ல ஹார்லிக்ஸா வாங்கி சாப்பிடுங்க, இளைச்சு போயிருக்கீங்க. உங்களுக்கு சிமெண்ட் வருது. இந்த பாடம் இது சூரிய பாடல் பல மில்லியன்ஸ் பார்வையில் கலந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு அத்தமகளே உன்னை பார்த்த உண்மை ஆசைப்பட்ட காம்பவுண்ட் சேர் மாதிரி இருக்கு உனக்கு சாத்திக்கிட்டு அடிக்கிறதுக்கு. ஆத்தங்கார ஓரத்தில் என்ன தப்பு செப்பு சிலையாடா இதை ஐயா சி இதாண்டா என் கணக்கு கரெக்டா இருக்கு ஜெயபிரியா. அதுதான் நேத்து வந்துட்டு காமிச்சோன்னே என்ன சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாம ஜெயபிரியாக்கு அளவு கரெக்டா தெரியுவாரு. என்ன சொல்ல தெரியுமா? நீங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் உங்க வாயில நம்ம பழத்தை வச்சுட்டு போயிருவோம்டா. பள்ளிக்கூடம் போகும் பள்ளிக்கூடம்
பாட்டே கெடுத்துட்டான்டா. சின்ன பிள்ளை என் தலைவனுக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மணியனு